சங்கத்துல வந்து ஏழ்வர் குழு தலைவரா என்னை போடுறாங்க. அப்பதான் நாங்க வந்து பேசவே ஆரம்பிக்கிறோம். அதாவது எங்க ஜனங்கள் இல்லையா, அப்படியே பேச 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 ஆரம்பிச்சிட்டோம். இப்படியே நம்ம ஒதுங்கி ஒதுங்கி உட்காந்தோம்னா நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாவே இருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக முடியாது, நாட்டாமே ஆக முடியாது, வீட்டாமையா மட்டும்தான் இருக்க முடியும். அதனால ஒரு வாய்ப்புகள் வரும்போது நம்ம எந்திரிச்சு என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படின்றது நீங்களா உங்களை தயார்படுத்தலாம். அதாவது இப்ப எல்லாருமே பேசுறாங்க இல்லையா, அவங்க என்ன பிறக்கும் போதே பேசிக்கிட்டே வந்தாங்க? இல்ல, எல்லாமே இங்க இருந்து கத்துக்கிட்டு போறதுதான். அப்ப இந்த மாதிரி ஒன்னொன்னா ஆரம்பிச்சாதான் நம்ம 2031 நம்ம வந்து இப்ப ஒரு விரலளவுல நம்ம வந்து எப்படி பேச முடியாம இருக்கிறோம் 1 2ன்னு. அப்ப வந்து எண்ணிக்கையில நம்ம பெருசாகி நல்ல மாதிரியா பேசி போக முடியும். இப்ப எதுக்கு இந்த கூட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நன்றி சொல்றதுதான். இப்ப 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்குமே சொல்ல போனா எல்லா பகுதியிலையும் போய் துண்டறிக்கை கொடுத்து ஓரளவா கோயம்பேட்டில் ஆரம்பிச்சு நம்ம எம்ஜிஆர் நகர் சூழப்பாலம் வரைக்கும் துண்டறிக்கை கொடுத்துட்டோம். இப்ப துண்டறிக்கை கொடுத்துட்டா எல்லாரும் நமக்கு வாக்கு போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து காசுப்பட்டு போடுறவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து தமிழ் உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வுக்காக போடுறவங்க இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம யாரை போய் மீனா பார்க்கணும்னா, இந்த தமிழ், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த தெரு நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மக்கள் இருப்பாங்க. இவங்க கிட்ட இப்ப நான் போய் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது. ஏன்னா அவங்க யாரு என்னன்னு தெரியாது, நம்ம திடீர்னு. ஆனா நீங்க இந்த ஏரியால 127ஆம் இடத்துல வாழ்ற மக்கள் நீங்க. இன்னைக்கு நேரத்துல கிட்டத்தட்ட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா இருக்கிறாங்க. இப்ப உங்க வயசுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஊர்ல ஒரு 20-25 வருஷமா இருக்கிறீங்க. நீங்க தான் போய் என்ன பண்ணா, இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது நமக்கு ஒரு விஷயம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அதிமுக ஜெயிச்சா திமுக தோத்துரும், திமுக ஜெயிச்சா அதிமுக தோத்துரும். அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். இங்க 25 பேரு இந்த 2026 தேர்தலில் நிக்கிறாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வெல்ல முடியும். நம்ம இன்னைக்கு வெல்ல முடியலனால இது விதையா விதைப்போம். 2031 அறுவடை செய்யறதுக்கு நம்ம தயாராகும். இப்ப இந்த 127ல நம்ம ஒரு கணிசமான வாக்கு வாங்கணும். அதாவது யாரு என்ன கொடுத்தாலும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இருந்த விஜயகாந்த் சொல்லிட்டாரு, யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கீங்க, அது அவங்க வீட்டு காசு இல்லை, உங்ககிட்ட இருந்து திருநதான் திருப்பி வாங்கிக்கல. இன்னைக்கு எண்ணற்ற தலைவர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. நம்மளும் புதுசா சொல்ல போல பழசுதான், அதே தான் சொல்றேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கீங்க. ஆனா நம்ம ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வங்கி இங்க வாங்கினோம்னாதான் அடுத்து 2031 ஒரு கூட்டணி போனாலோ இல்ல அண்ணன் வந்து தனிச்சு இங்க களம் காணலாம், இங்க நம்ம வந்து 2026 ஒரு கணிசமான ஓட்டு வாங்கலாம். இப்ப வந்து அண்ணன் என்ன பண்றாங்க, ஏ டீம் பி டீம்னு பிரிச்சிருக்காங்க. ஏ டீம்னா என்னன்னா ஓட்டு வங்கி சதவீதம் அதிகமா இருக்குது, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஏரியாக்கள். அதனாலதான் 2026 நம்ம தொகுதிக்கு அண்ணன் வரல. ஏன் வரலன்னா, ஜெயிக்கிற இடத்துல நம்ம ஆர்வம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கட்சி வந்து 4 இடத்துல வெற்றி பெறதுக்கு பிரகாசமா இருக்குன்னு அண்ணன் அங்க பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க. அதனால அண்ணன் இல்லாத இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்மதானா நம்ம எல்லாம் தான் 2ஆம் கட்ட தலைவர்கள். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு ஆர்வம் போய் இந்த 15 நாளா நம்ம துண்டறிக்கையை கொண்டு போய் சேர்த்தோம். அதே மாதிரி உங்க ஏரியால இருக்கிறவங்க அண்ணா தெரு, பாரதி தெரு, நம்ம இந்த 1ஆம் செட்டு, 2ஆம் செட்டு, 3ஆம் செட்டு, உங்களுக்கு எல்லாம் பழகினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க தான் போக முடியும். இப்ப நான் போய் ஒவ்வொரு வீடா போய் நின்று கேட்டுக்கிட்டா அது ஒரு மார்க்கெட் நினைப்பாங்க. ஆனா நீங்க போலாம், ஏன்னா எல்லாமே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மொத்த பேருமே பழகி இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு கூப்பிட்டு உங்ககிட்ட அந்த பொறுப்பை நாங்க ஒப்படைக்கிறேன். என்னன்னா, இந்த தெருவில் நீங்க தான் அதிக நீண்ட காலமா இருக்கிறீங்க. நீங்க போய் ஒவ்வொரு வீடா போய் நம்ம கட்சிக்கு கேமராவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எம்எல்ஏவா எம்பின்றது கணக்கு இல்லை, நம்ம எண்ணிக்கையில் அதிகமா குறைவான்றது கணக்கு இல்லை. நம்ம நோக்கம் என்ன, நம்ம ஏரியாவுக்கு பட்டா வரணும், 2வது நம்ம ஏரியால குடிநீர் வசதி வரணும், 3வது கழிவுநீர் காவா காட்டணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்க ஏரியாவுக்கு பின்னாடி சீனாவால் அப்ரூவ் கொடுத்த இடங்கள். அப்போ அவங்கள ஞாபகத்திலேயே நமக்கு ஒரு குறை இருந்தாதான் கடவுளை தேடி போறோம். நமக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போவோமா, போக மாட்டோம். எப்ப நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் சாமியை பார்க்க போனோம். அதே மாதிரிதான் அவங்கள சாமியா நினைக்கணும், நம்மளை தேடி வரணும்ட்டு தான் அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு கணிசமான ஓட்டு வண்டி வாங்கினா நம்ம வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை. எங்களை நம்பி இத்தனை ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க ஒரு 2000 ஓட்டு வாங்கியிருக்கோம், 3000 ஓட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இதை பண்றான்னு சொல்லி
நம்ம அரசு அதிகாரியை சொக்காயை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கணும்னா அதுக்கு நீங்க தான் வீடு வீடா போய் இந்த ஓட்டை நமக்கு அதிகப்படுத்தணும். பண்ணுவீங்களா? நீங்க பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம 31 இல்ல 27ல நம்ம இந்த ஏரியால பட்டா வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ண போறோம். நம்ம சொல்றது இல்ல, நம்ம பண்ண போறோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நம்மளை தேடி வர வைக்கலாம். அதுக்கு எம்எல்ஏ ஆகி பண்ணணும்னு கிடையாது, கவுன்சிலர் ஆகி பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம பண்ண வைக்கிறோம். அது நம்ம அண்ணனால முடியும். அதாவது அண்ணன் எங்கெங்கேயோ போய் பண்றவரு, அவர் தலைமை ஆபீஸ் இங்கதான் இருக்குது. வருஷம் 365 நாள்ல 100 நாள் வெளியில இருந்தாலும் 200 நாள் உங்க கூட தான் இருக்க போறாரு. உங்க தெருவுக்கு முன்னாடி இருக்க போறாரு. அதனால நீங்க இதை உங்க அலுவலகமா நினைச்சு, அண்ணன் வேற யாரும் இல்லை, நம்ம குடும்பத்துல ஒருத்தர், நம்ம குடும்ப தலைவர் தான் அவர் கண்டிப்பா பண்ணுவார். அந்த நம்பிக்கை வச்சு நீங்க நாளையில இருந்து ஒரு மணி நேரம் சாயங்காலத்துல உங்க வேலையை முடிச்சுட்டு கூட இது வேலையா பண்ணீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம கேமரா சின்னத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும். ஏன்னா எல்லாமே அண்ணா திமுக ரெட்டையில, திமுக சூரியன் அப்படின்னு பார்த்துட்டாங்க. நம்ம கேமராவை அவங்க இன்னும் பார்க்கவே இல்லை. அப்ப கேமரானா என்ன, கேமரா சின்னத்துல நிக்கிறது யாரு, அவங்க தலைவர் யாரு அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நான் இருக்கார போய் கேட்கிறேன், தயவு செஞ்சு எல்லாம் கொண்டு போய் கேமரா சின்னத்தை நம்ம தொகுதியில 127 வார்டில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.